அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. எஸ், ஹொலிமேரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். கிறிஸ்துமஸ் தின சிறப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்க எல்லாரையுமே இன்றைய தினத்தில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸ்பெஷலி எல்லா கிறிஸ்டியன்ஸுக்குமே இன்றைய தினத்தில் மெரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையுமே அப்படி அந்த நிகழ்ச்சியினூடாக தெரிவிச்சுக்கொள்றேன். ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே எனர்ஜெட்டிக்கான ஒரு சந்தோஷமான நாள். ஸோ இந்த சந்தோஷமான நாளில் இன்னுமே உங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக சந்தோஷப்படுறதுக்காக இணைஞ்சு கொண்டிருக்கேன். ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னாலே ஸ்வீட்ஸ் அண்ட் ஃபுட்ஸுக்கு எந்த விதத்துலையுமே பஞ்சம் இருக்க போதில்லை. வெரைட்டியான டிஷ்ஷஸ் எல்லாமே நாங்கள் செய்த எங்களுடைய உறவினர்களுக்கோ சரி ஃப்ரெண்ட்ஸுக்கோ சரி பரிமாறுறது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தின நிகழ்ச்சியினூடாக உங்களுக்காக நாங்கள் செய்து காட்ட போகிற டிஷ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேக் தான் உங்களுக்காக நாங்கள் செய்து காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ கேக் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும். இன்றைய தினத்தில் என்ன ஸ்பெஷலாக உங்களுக்காக நாங்கள் செய்து காட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோட தொடர்ச்சியாக இணைந்து அப்படியே பார்த்து மகிழுங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைய தினத்தில் எங்களுக்காக கேக் மேக் பண்ண போகிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேக் டெக்கரேட்டர் பவித்ரா ஸ்ரீரங்கநாதனோட தான் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். அவங்கள நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், அதாவது நீங்கள் ஒரு பிரபலமான கேக் டெக்கரேட்டர் அப்படின்றே சொல்லலாம். ஸோ உங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக முதலாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களை பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோவை கொடுத்துருங்க. ஓகே, நான் பவித்ரா ஸ்ரீரங்கநாதன். நான் ட்ரீம் ஃபேக்ட்ரி கேக்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி அண்ட் அகாடமி, நான் அது டிரெக்டர், அதனுடைய டிரெக்டர். நான் ஒரு 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறேன், கேக் டெக்கரேஷன் ஃபீல்டில் தான். இது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது கோர்சஸோ சரி அல்லது போனால் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண சர்டிஃபிகேட் ஏதாச்சும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க? நான் இப்போ லாஸ்ட்டாக NVQ level 4 கவர்மெண்ட் சர்டிஃபை பண்ண எனக்கு கன்வகேஷன் கூட நடந்துச்சு. அப்புறம் அப்டேட் ஆகிட்டே இருப்பேன் டைம். இந்த ஃபீல்டில் இருந்தால் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும். ட்ரெண்டிங்குக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன இப்போ நியூ ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாஸும் கொடுக்குறபடியாக என்ன அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ எனக்கு வர ஸ்டூடெண்ட்ஸும் அப்டேட் ஆகணும் தானே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேரி கிறிஸ்மஸ் டு யூ. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கும் மேரி கிறிஸ்மஸ். நேயர்களுக்கு சொல்லலையே நீங்கள்? நேயர்கள் அனைவருக்கும் மேரி கிறிஸ்மஸ். ஓகே, சரி. அப்புறம் கேக் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டாக தான் இந்த கேக் இருந்துருக்கு. ஸோ கேக் அப்படின்னு சொல்லும் பொழுது வெரைட்டியான இருக்குது. ப்ரௌனிஸ், சாக்கீஸ் அப்படின்னு சொல்லி வெரைட்டியாகவே இருக்குது. ஸோ இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சிகளை எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் என்ன மாதிரியான வெரைட்டி கேக் செய்து காட்ட போகிறீங்க? நான் இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு கேக் தான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். அந்த பேஸ் தான் செய்ய போகிறோம். பேஸில் நான் உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டு ஒரு பட்டர் கேக் செய்து அதில் கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டு ஒரு டெக்கரேஷன் பண்ணி ஐசிங் போட்டு காட்ட போகிறோம். ஓகே, கிறிஸ்மஸ்ன்றதுனால ஸ்பெஷலாக உங்களுக்காக ரெடியாக இருக்கு இல்லையா? சரி, அப்புறம் என்ன மாதிரி எவ்வளோ நிமிஷத்துக்குள்ள நீங்கள் செய்து முடிப்பீங்க? இது ஒரு நான் செய்கிறேன்டா குயிக்காக முடிச்சிருவேன். நான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்ன ட்விஸ்ட்? அதனால கொஞ்சம் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. அது நீங்க தான் சொல்லணும். அந்த ட்விஸ்ட்டை மட்டும் சொல்லுங்க. என்ன அது? இப்போ நீங்க நான் தானே கேக் செய்ய போறேன்னு சொல்றீங்க, ஆனா இது நான் செய்யல. ஐயோ, வேற யார் வர போறேன்னு எதுவும் கெஸ்ஸிங் இருக்கா? அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இருக்கேன் இல்ல நீங்க இருக்கீங்க, இதை தாண்டி யார் வர போறாங்க? ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான். அப்ப நான் இல்லையா? அப்ப நீங்களா தான் இருக்கும். மக்களே, இதுக்கப்புறம் நீங்க வேற யாரும் வீட்டுல ட்ரை பண்ணிடாது. என்னோட கேக் எப்படி வர போதோ இல்ல, இந்த கைடன்ஸ்ல நீங்க செய்தீங்கன்னா பெஸ்டான கேக் ஒன்று தான் நாங்க கொடுப்போம். மக்களுக்காக அதை ஏமாத்த கூடாது. உங்களை நம்பி களத்துல இறங்குறேன். ஓகே, காப்பாத்திக்கோங்க. ஓகே, இது நீங்க செய்ய போறேன்னு முதலாவது தெரியுமா? இல்ல தானே? நாங்க இதெல்லாம் ஒரு உங்களுக்கு எல்லாருமே சர்ப்ரைஸா வரும். வெரி சர்ப்ரைஸ். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே அனுராஜ், ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களை நம்பி களத்துல கால் வைக்கிறேன். ஓகே, கண்டிப்பா. ஓகே அனுராஜ், ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, உங்களோட பொசிஷன் இப்ப நான் செய்றேன். அதான் இந்த பொசிஷன்ல இது வரைக்கும் நின்றது இல்ல, அதான் கொஞ்சம் நெஞ்சு டப்புன்னு இருக்குது. சரி, பிரச்சனை இல்லை. உங்களை நம்பி தான் இறங்கி இருக்கேன். காப்பாத்தணும். ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் நான் வீட்டுல கூட இருக்குது, பட் ஆனா டச் பண்ணி கூட பாக்குறது. இது என்னன்னு தெரியுமா? ஒன் பண்ணவே தெரியாதுமா, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. நீங்க இண்டையோட கேக் அடிக்க வேண்டாம், இனி பயப்பட தேவையில்லை. நீங்க ஓகே, ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே ஓகே, சரி ஓகே. இப்போ நாங்க லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ என்ன முதல் நாங்க செய்ய போறோம்னு சொன்னா, இது என்னன்னு தெரியுமா முதல் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற 4 விடயங்கள் தான் எனக்கே பேர் தெரியும். அதாவது எக், மார்ஜரின், சுகர்,
இவ்வளோ தான். அதுக்கப்புறம் இது பேக்கிங் சோடா ஐ திங்க். எஸ், இவ்வளோ தான் எனக்கு தெரியும். அதை தாண்டி எனக்கு தெரியாது இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி. எஸ், சரி. அப்ப மாஜரின முதலாவது அடுங்கு பாப்போம், ஏதாண்டு பாப்போம். கரெக்ட்டா எடுத்துட்டு கிளாப் பண்ணுங்கப்பா. சரி, ஓகே. சரி, இது என்ன செய்யணும்? இந்த மாஜரின் இது 250 கிராம்ஸ். ஓகே, 250 கிராம் மாஜரினை நாங்க இப்ப முதல்ல ஃபர்ஸ்டா போட போறோம் ஒரு பவுல்ல. சரி, அப்படி ஃபுல்லா போடுங்க. ஃபுல்லா போடுங்க. மெஷர் பண்ணி தான் இருக்கு. இத மாதிரி ஒரு கேக் அடி யாருமே செய்திருக்க மாட்டாங்க. ஐயோ. சரி, ஓகே. மாஜரின் போட்டுட்டீங்க. இனி இதுல என்ன உங்களுக்கு தெரியும் அடுத்தது? சுகர். அப்ப உங்களுக்கு கேக் தெரியுது அடிக்க? சும்மா தானே சொல்ல. அம்மா அத்தை அடிக்கும் போது லைட்டா பாத்துருக்கேன். ஓகே, பட் அப்படி போட பண்ணது இல்ல நான். சரி, ஓகே. ஓகே, இது எவ்வளவு கிராம்? இது 250 கிராம். மாஜரின் 250, சீனியும் 250 கிராம் போடுறோம். சரி, இதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? இதை நாங்க இனி பீட் பண்ண போறோம். சரி, ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும் வரையும் பீட் பண்ண போறோம். ஓகே, இப்போ பீட்டர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வரேன். இதுல பவுல்ல வச்சுட்டு இதுல தான் அதோட ஸ்பீடா கூட்டுறது. இப்போ நாங்க 1 2 இப்போ நாங்க ஓவர் ஸ்பீட்ல விட்டோம்னா அது தெறிக்க பார்க்கும். ஸோ ஸ்லோவா கூட்டி கொண்டு இருக்கோம். ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஒரு ரவுண்ட் ஷேப்ல அப்படியே சுத்திட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்மூத் ஆகும். இதுக்கு கேக் இல்ல, இதெல்லாம் உடைஞ்சிட போதும். ஒரு ரவுண்ட் ஷேப்ல அப்படியே சுத்திட்டு வாங்க. இதெல்லாம் நாங்க வீட்டுல அவங்க எல்லாம் ஃபினிஷ் பண்ணி அந்த இடையில ஒரு விட்டுட்டு போவாங்க. அந்த கேப்ல ஒரு பேர் தூக்கி சாப்பிட்டுட்டு வர்றது அந்த ஞாபகங்கள் இருக்குது. பட் இப்படியே இதுதான் எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அப்ப என்னாலும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. எஸ், ஃபியூச்சர்ல ப்ரப்போஸ் பண்ண போகும்போது இப்படி கேக் செய்வது நானே செய்வேன். அதுலயே பொண்ணு ஓகே சொல்லிடுவா. என்ன முதல் இது ஓகேவா வரட்டும், அப்புறம் பார்ப்போம். ஓகேவா நான் செய்யறது? ஓகே. எஸ், அப்படியே டெக்ஸ்டர் மாறிட்டு வருது. நீங்க சொன்ன மாதிரியே கிரீமி டைப்புக்கு ஓகே வந்துடுச்சேன்னு. நானும் கேக் கிடைக்க பழகிட்டீங்க. எஸ், வெரி குட். சரி, இப்போ அடுத்து என்ன ஸ்டெப்? அடுத்தது இதுக்குள்ள உங்களுக்கு வேற என்ன கண்ணுல முதலாவது போடலாம்னு உங்களுக்கு தோணுது? இதுக்கப்புறம் ஐ திங்க் எக் ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லி. எஸ், எக். ஓகே, ஒரு 5 எக்ஸை நாங்கள் போட போகிறோம். சரியா? அது உடனே அப்படியே லாங் கொண்டே போட்டேன். ஒரு 2 எக்காக தான் போட போகிறோம். சரியா? ஓகே, இப்போ 2 எக் போடுறேன் முதல். ஓகே ஓகே ஓகே, 2 வந்துடுச்சு. ஓகே, டன். சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓ, பீட் பண்ணுங்க. ஸ்லோவா தெரிக்கும். அப்படியே ரவுண்டாக கொண்டு போங்க. இந்த வேற கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பண்ணனால ஏப்ரல் கூட போட விடலைங்க. அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. கேக்கு மாஜரின் எல்லாம் ஒரு சைட்டாலே. ஓகே, இப்போ அது மிக்ஸ் ஆகிட்டுல்லோ. நாங்கள் இனி மிச்ச எக்ஸையும் விடுவோம். சரி சரி சரி. Done. நேரா இருக்கணும் இப்படி. ஓகே, அப்படியே வந்து உங்களோட கைடன்ஸில் பெர்ஃபெக்டாக முட்டையுமே அடித்து முடிச்சிட்டோம். சரி, இப்போ அடுத்து என்ன ஸ்டெப்? அடுத்து நாங்கள் சூஸ் பண்ண போகிறது இப்போ 250 கிராம் மா. ஓகே, என்னம்மா இது? கோதுமைமா. நாங்கள் நார்மலாக நாங்கள் ஜூஸ் பண்ணுற ரொட்டி எல்லாம் செய்வீங்க தானே, அந்த மா. என்னன்னா ஏன் கிளாரிஃபிகேஷன்னா இந்த மாதிரி புதுசா யாராச்சும் கேக் கிடைக்கிறவங்களுக்கு என்ன, அதாவது பல வேறுபட்ட மா இருக்குது, அதாவது வருத்தமா இருக்குது, அப்படி வந்து வெரைட்டியா இருக்கு. அவிக்காத பச்சைமா, சரியா பார்த்து. கோதுமைமா, சரியா. அதுக்குள்ள நாங்க 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட போறோம். சரியா, 2ஐயும் மிக்ஸ் பண்ணி தான் நாங்க இதுல போட போறோம். சரி, ஓகே.
அதுக்கு முதல் நாங்கள் அடுத்தது மில்க் ஜூஸ் பண்ண போகிறோம், சேர்ந்து வெனிலா ஜூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நான் இந்த அரிதட்டு இதுக்கு வச்சுக்கிறேன்டா, இதை நாங்கள் அரிக்கணும். பேக்கிங் பவுடரையும் மாவையும் போட்டு நல்லா அரிச்சிட்டு தான் நாங்கள் கேக்குக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். அப்படின்றது ஈவனாக மிக்ஸ் ஆகும். இல்லாட்டி இப்போ நாங்கள் இப்படியே போடும்போது பேக்கிங் பவுடர் ஒரு இடத்துல நிற்கும், மற்ற இடத்துல. இனி நாங்கள் பீட் பண்ண போகிறது ஸ்லோவாக தான் பீட் பண்ண போகிறோம். பீட் பண்ணால் இப்போ இந்த பபிள்ஸ் இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் அடித்த பபிள்ஸ் எல்லாம் உடைஞ்சிரும், அதால் பொங்க விடாது. சரி, ஓகே. அடுத்து இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. இப்போ நீங்கள் மில்கை போடுறீங்களா? சரி சரி, நீங்களே நாங்கள் போடுங்க. நீங்கள் தான் கேக் செய்கிறீங்க. ஐயோ சேஃப், இப்படியெல்லாம் பேசாதீங்க, அழுதுருவேன், சின்ன பிள்ளை இல்லை. ஓகே, ஒரு கப் இது போட்டால் காணும், மில்க் போட்டால் காணுமா? என்னது? 1/4 கப். இப்போ ஒரு கப்பில் 1/2 கப் 1/2 kgக்கு போடுறது, இது ஒரு 1/4 கப் போடுறது. இப்போ போட்டுட்டு அடுத்தது பீட் பண்ணுங்க. சரி, அதே டெக்னிக் தானே? எஸ். 2 or 3 1 2 3 என்ன அப்படி பாத்தீங்களா? நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன். 2 3 என்னலாம் நம்ம கேக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி பாருங்க, நானும் ஒரு கேக் டெக்கரேட்டர், சரியா? இனிமே உங்க ஆர்டரை விட எனக்கு தான் ஆர்டர்ஸ் கூட. ஓகே, நீங்க வடிவா செய்தீங்கன்னா உங்களை தேடி வருவாங்க தானே கஸ்டமர்ஸ். இப்போ இந்த கேக்கை பார்த்துட்டே வர போறாங்களே உங்களை தேடி. சொல்லும் போது மனசுல ஒரு சந்தோஷம் தான். சரி, ஓகே, முதல் வரணும், வருவாங்க. ஏன் பாசிட்டிவ் அணைக்கணும் எதுன்னு. இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் பாசிட்டிவ் அணைங்க, எல்லாம் நடக்கும். ஓகே, நான் மார்னிங் சர்ச் போகும்போதே நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியோட பாசிட்டிவ் திங்ஸோட தான் போயிட்டு வந்தேன். ஓகே, ஸோ அதனால் அதே பாசிட்டிவிட்டி எப்பயுமே லைஃப் லாங் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, நீ நாங்கள் போடுவோமா? சரி, ஓகேயா? ஓகே, இந்த க்ரீமி டெக்ஸ்சரில் வந்தால் சரி. ஓகே, சரி சரி. நீங்கள் பாருங்களா, அனுராஜ் ஒரு மாதிரி க்ரீமி ஆக்கிட்டீங்கன்னு. பரவாயில்ல, இந்த கைடன்ஸ்ல நீங்க. ஓகே, சரி. இப்ப கேக் நீ பேக் பண்ணி வந்த பிறகு தான் தெரியும் நீங்க கேக் டெக்கரேட்டரா இல்லையா. நீங்க சொன்னீங்க பாசிட்டிவா நினைக்கணும். ஓகே, வெரி குட். இல்ல, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்போ நாங்க என்ன செய்வோம், பேக்கிங் பவுடரையும் மாவையும் அரிக்க போறோம், சரியா? ஓகே, அரிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா போடுவோமா? கியூட்டா இருக்குல்ல இந்த அரிதட்டு. சரி, என்ன மாதிரி கியூட்டா இருக்குன்னு நான் அப்படி சொல்லல. இல்லையா? என்ன நீங்க பாசிட்டிவா சொல்ல சொல்லி இப்பதான் சொன்னான், சரியா? இப்ப ஹாஃபா நாங்க அரிச்சு போடுவோம், சரியா? ஓகே ஓகே. இப்போ நான் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவா இல்லாட்டிக்கு? நீங்க லைட்டா 1ல விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு ஸ்பீட் கூட்ட கூடாதா? நீங்களே விட்டுட்டாங்க. ஓகே, மெதுவா அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. இதுல தான் இருக்கு உங்களோட கேக் பொங்குறதா இல்லையாண்டு. ஓகே, அடுத்த போடுவோமா? இது மிக்ஸ் ஆகிட்டு எல்லாம் இனி இதை போடுவோம். சரி, அப்போ ஸ்டாப் பண்ணுங்க. சரி, ஏனெண்டா போட்டால் கணக்கு தரம் அடிக்கக்கூடாது, அதான் நான் 2 தரம் போட்டு விடுவோமா? ஓகே ஓகே. இன்னொருக்கா போட்டுட்டு ஒரு பீட்டு கொடுத்தோம்னா சரி. இப்போ 1ல விட்டுட்டு இப்போ மெதுவாக அப்படியே மூவ் பண்ணும். மிக்ஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலை. இது பீட் அடிக்கணுமெண்டு இல்லை, மிக்ஸ் பண்ணுறது. சின்ன பிள்ளைக்கு நான் சொல்லித்தர மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு நான். இதை பார்த்துட்டு நிறைய பேர் இனி ஆனாவன்னு எழுதுவாங்க. ஓகே, அதனாலதான். ஓகே, இப்போ மாவெல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு நாங்கள் வெனிலா விட்டுட்டோம், அதையும் மிக்ஸ் பண்ணினா கேக் ரெடி. இப்போ நாங்கள் இனி பேக் பண்ணுறது தான் அதுன்ற வேலை. ஓகே, ஒரு மாதிரி நானுமே கேக் கடிச்சு முடிச்சிட்டேன் மக்களே. சே, இனி பேக் பண்ணி வரட்டும் என்ன? நாங்கள் ட்விஸ்டாக இல்லை தருவோம் பிரவினி, அது நல்லா தான் வரும். சரியா? டன். என்ன மக்களே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தானே என்னோட கேக் நல்லா வருமாண்டு? எல்லாருமே சொல்றாங்க நல்லா தான் வருமான்னு. யாருக்கு வரும்? ஓகே, டன். இனி ஆஃப் பண்ணுங்க.
என்னோட கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அதாவது ஏன் கையாலேயே நானே அடிச்ச கேக். சரி, அதாவது வந்து கூடாது. மக்கள் எவ்வளவு காண்டாங்க, என்ன வச்சு எவ்வளவு வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன் எல்லாம் செல்லுபடி ஆகுமா சொல்லுங்க? அது சரிதான். சரி, ஓகே, ஐ அக்செப்ட். அதாவது மக்களே, நாங்கள் வீட்டில் எல்லாமே செய்திருப்போம். ஆனால் வந்து லாஸ்ட்டில் ஒன்று மிஸ் ஆகுது. நாங்கள் எல்லாம் திருடி சாப்பிடுவோம் இல்லையா, கிறிஸ்மஸுக்கோ சரி நியூ இயருக்கோ சரி. இந்த கேக் மேக் பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து அந்த காஜு பிளம்ஸ் தான் வந்து மெயினான ஒரு விடயம். அதாவது வந்து எங்களை மாதிரி குறும்புத்தனக்காரருக்கு வந்து அந்த மாதிரியான விடயங்கள் வந்து திருடி சாப்பிட்றது வல்லமா. ஸோ இன்றைக்கு இதில் மிஸ் ஆகுது. எங்க அது நீங்கள் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் அதில் போடலாம். நாங்கள் பீஸ் கேக்காக நாங்கள் சாப்பிட போகிறோம்னு சொன்னால் இதுக்கு காஜு பிளம்ஸ் எல்லாம் மேலே போட்டு டெக்கரேட் பண்ண வடிவாக இருக்கும். இப்போ நான் வந்து ஐசிங் தானே செய்ய போறேன். சோ நான் இதுக்கு அதனால காஜு பிளம்ஸ் மிக்ஸ் பண்ணல. சோ நார்மலாவே கேக் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காஜு பிளம்ஸ் அல்ல ஃப்ரூட்டிஸ் ஏதாவது போடலாம். போட்டா இன்னும் ஃப்ரூட்டி கேக் டேஸ்டா இருக்கும். அந்த கலர்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே, அந்த ஜெல்லி மாதிரி அந்த குட்டி குட்டியா இருக்கு. அந்த அத இதுல போடிங்கனா இன்னும் டேஸ்டா இருக்கும். டிஃபரண்ட் ஃப்ளேவராவும் இருக்கும். ஓகே, இப்போ நாங்க வந்து கேக்கை பேக் பண்ணிரலாமா? பேக் பண்ணிடலாம். ஓகே, நாங்க இப்போ பேக் பண்ண போறோம் என்றாஜ். ஓகே, இப்போ நாங்கள் வந்து 170 பாகை டெம்பரேச்சர் விடணும். ஓகே, 30 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணி விடுவோம். முதல் 10 மினிட்ஸ் ஒருக்கா ப்ரீ ஹீட் பண்ண விடணும். விட்டுட்டு அந்த சூடர்னா தான் நீ அந்த டெம்பரேச்சர் நாங்கள் வைக்கிறது நார்மலாக வச்சா அது ஹீட் இருந்தால் அது நல்ல ஃப்ளப்பியாக வரும். சரியா? அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்வோம், டெம்பரேச்சர் 10 நிமிஷம் அதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பிறகு நாங்கள் இப்போ வைப்போம். இப்போ நானே வைக்கிறேன். உங்களோட டியூட்டியை நான் செய்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி தரேன். ஓகே, வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். 30 மினிட்ஸ் வரையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டெம்பரேச்சர் பிழைச்சிரும், அதால் பொங்காது. சரி, ஓகே என்றாஜ், நாங்கள் எல்லாம் வச்சுட்டோம். இனி இடையில ஓப்பன் பண்ணி எதுவும் பார்ப்பீங்களோ? இல்லை தானே? அடிக்கடி ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்கக்கூடாது. பார்த்தா அந்த டெம்பரேச்சர் வெளியில வந்துடும், அந்த ஹீட் எல்லாம். அப்போ கேக் வடிவாக ஸ்பாஞ்சாக வராது. ஸோ நாங்கள் ஓப்பன் பண்ணாமல் அதை அந்த 30 மினிட்ஸ் வரையும் இருக்கட்டும். நீங்கள் ஒரு 25 மினிட்ஸ் வரையும் நீங்கள் அதை பாருங்க, அது பேக் பண்ணியிருக்கா இல்லையாண்டு. பேக் பண்ண மாதிரி உங்களுக்கு தோணிச்சுன்னா ஒருக்கா டூத்பிக் எடுத்து அதை ஒருக்கா குத்தி பாருங்கள். அதில் எதுவுமே வராட்டி குக் ஆகிட்டு, அல்லாட்டி பேக் ஆகிட்டு, அல்லாட்டி அது பேக் ஆகலை, அதில் ஒரு ஈரழிப்பு வந்துச்சுன்னா பேக் ஆகலை, இன்னொரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக விடுங்க. சரியா? சரி, ஓகே. பார்க்கும் பொழுதே அருமையாக இருக்குது நேயர்களே. எவ்வளவுத்துக்கு நீட்டாக இருக்குது. நானாக அடித்தேன் அப்படின்னு சொல்லி என்னையும் ஒரு வாட்டி சந்தேகிக்கப்பட வைக்கக்கூடிய மாதிரி தான் வந்திருக்குது. பார்க்கலாம். இனி தான் வந்து இந்த கேக்குக்கான டெக்கரேஷன் எல்லாமே எங்களுடைய பவித்ரா வந்து டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு கிறிஸ்மஸ் தீமோட சேர்ந்த ஒரு கேக்காக தான் இருக்க பொழுது கண்டிப்பாக இப்போ ஃபைனல் அவுட்புட் பார்க்குறதுக்கு நானுமே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் நீங்களுமே இருப்பீங்க. ஸோ பெஸ்ட்டாக வரும் தானே? எஸ், எந்த வித சந்தேகம். உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்டா ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் தந்திருக்கிற கேக் அப்படி இருக்கு. இப்போ நல்லா தூக்குது. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் இப்போ கேக் செய்ய ஆரம்பிப்போம். முதல் கேக்கை பேக் பண்ண கேக்கை நாங்கள் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்பில் வெட்ட போகிறேன். இந்த ஷேப்பில் கட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இதை நடுவில் கட் பண்ண போகிறேன். 2 பீஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் ஐசிங் அடிச்சுட்டு இனி இதுக்கு ஒர்க் போட போகிறோமா, பட்டர் ஐசிங் செய்துட்டு. ஓகே, நாங்கள் இப்போ ஐசிங் செய்வோம் என்றாஜ். ஓகே, இது நானே செய்கிறேன். ஓகே, இப்போ செயல்முறை என்ன? எஸ், மாஜரினும் ஐசிங் சுகரும் தான் இப்போ தேவை எங்களுக்கு. இதுக்கு மாஜரின் 250 எடுக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் ஐசிங் சுகர் ஒரு 500 கிராம்ஸ் அப்படி எடுத்தால் தான் இது இந்த மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும். ஓகே, இப்போ மாஜரின் போட்டுட்டோம். சரி, என்ன பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா? சரி, பீட் பண்ணுவோம். ஓகே, அது எத்தனை ஸ்லோவில் இருந்து ஸ்பீடாக போனால் சரி. அண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமே? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் ஒரு எனர்ஜியாக தான் இருக்கிறீங்க கேக் சாப்பிடணும். அப்படி இல்லை, உங்களோட கேக் வந்து ஒரு பீஸ் சாப்பிட்டேன்னா எனர்ஜி தண்டை பாட்டில் ஏறிடு. ஓகே, சாப்பிடுவோம். பரவாயில்ல, ஃபுல்லாக உங்களுக்கு தான். எஸ், நான் யாருக்கும் தரமாட்டேன்.
சின்ன சின்ன பீஸ் கொடுத்தா தானே பகிர்ந்து உண்ணணும். கிறிஸ்மஸ் இயேசுவே ஒரு ரொட்டியை அப்படி எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்தா தானே. அதே மாதிரி நாங்களுமே கேக், அதாவது வந்து எள்ளண்டாலும் ஏழாப்பம் சொல்லுவாங்க, அது மாதிரி பகிர்ந்து உண்டுட்டா போச்சு. சரி, அக்கா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. இனி வந்து கலர் மிக்ஸ் பண்றதா? அந்த மாஜரின் கலர் மாதிரி வந்துட்டு ஒயிட்டா இருக்கா? இது ஓகே. இது இந்த ஸ்டேஜ் வந்தா சரி, ஃபைனல். ஓகே, இனி நாங்க கலரிங் மிக்ஸ் பண்ணிட்டு நாங்க இதுக்கு டெக்கரேட் பண்ணுவோம். சரியா? இப்போ நாங்க வந்து 2 கலரிங் மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஒன்று கிரீன், கிறிஸ்மஸ் ட்ரீ என்றதனால கிரீன் அண்ட் பிரவுன் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ நான் பிரவுன் எங்களுக்கு ஒரு கீழே கொஞ்சமா தான் அது தேவை. அப்போ அதுக்கு நாங்க கொஞ்சமா எடுத்துட்டு இதுக்குள்ள கிரீனை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். கிரீன் தான் எங்களுக்கு கணக்கு வேணும். சரியா? ஓகே, இப்போ பிரவுன் கலரிங். ஓகே, நாங்கள் இப்போ ஆப்பிள் க்ரீன் யூஸ் பண்ணுவோம். அதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீன்ற வடிவான ஒரு க்ரீன் கலர். கொஞ்சம் முன்னால அப்படியே கலர் எல்லாம் வந்துடும். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். கணக்கை விட்டால் அது டார்க் ஆயிரும். நீங்கள் பார்த்து பார்த்து விடணும் உங்களுக்கு தேவையான கலர். சாப்பிடணும் போல இருக்கே. சரி, லாஸ்ட்டாக அது எனக்கு தான் இல்லை நீங்கள் சொன்னீங்க பகிர்ந்து ஒன்றும் அப்படின்னு, அதனால சரி கொடுக்குறேன். பட் ஒருத்தங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். சரி, அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நான் வாங்கி கொடுப்பேன் அவங்களுக்கு. டீ கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்கு இந்த கலர்? நல்லா இந்த ஒயிட் எல்லாம் தெரியக்கூடாது. நாங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். ஸ்மெல்லுமே நல்லா இருக்கு. அப்பா சரி, அவங்கள வெறுப்பேத்துற மட்டும் தெரியுது. பரவாயில்ல, இதே மாதிரி அவங்க சொல்லி தந்த டெக்னிக்ல நீங்களுமே வீட்டுல செய்து சாப்பிடுங்க. உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. என்னுடைய கேக் இதோட நான் வந்து கேக் பேக் பண்றது எப்படி என்னெல்லாம் கற்றுக்கொண்டுட்டேன். அதாவது உங்கள்ட்ட இருந்து ப்ரீ மாஸ்டர் கிளாஸ் இங்கே படிச்சாச்சு இல்லையா? பாருங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்குல்ல. கலர் நல்லா வந்துடுச்சு. இப்படி எல்லாம் ஈவனா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஓகே, நாங்கள் இப்போ 2 கலரும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இனி நாங்கள் ஒரு பைப்பிங் பேக்கில் இந்த நோசல்ஸை யூஸ் பண்ண போகிறேன். இதுக்குள்ள க்ரீன் போதுமே வெரைட்டியாக இருக்குதா? இந்த நோசல்ஸ் ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு எங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு தேவையானது இது நான் ஒரு 3 நோசல்ஸ் வச்சுக்கிறேன். 3 டிசைனில் 3 போட்டு காட்டுறேன். இந்த டிசைன் போடுவோம். பூ மாதிரி வருது. இப்போ நாங்கள் இது நடுவில் தான் போட போகிறோம். ஓகே, நடுவிலையுமே நீங்கள் டிசைன் போட போகிறீங்களா இல்லை அது பண்ணால் நார்மலாக செய்யலாம்? நடுவில் போட்டுட்டு இந்த கேக் அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே டிசைன் போட போகிறோம். சைடில் கேக் தெரியும். ஓகே, இப்படி எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வாவ், அப்படியே பார்க்கும் பொழுது வண்டர்ஃபுல்லா இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கா? எஸ். ஓகே, இப்போ நாங்கள் இதில் அதுக்கு பீஸ் அது இந்த நேருக்கு நாங்கள் அடுத்த லேயரை வைக்கிறோம். ஓகேயா? ஓகே, இதுக்கு கீழே ப்ரௌன் போடணும். இப்போ நாங்கள் மெட்டை நொசல்ஸால் மேலே போடுவோம். ஓகே, உள்ள ஒரு நொசல்ஸ் அண்ட் வெளிக்கு வேற நொசல்ஸ். சரி, ஓகே. இந்த பூவை நீங்க பாத்தீங்கன்னா இங்க பார்த்த மாதிரி இருக்கும். கப் கேக் மேல வரும், அப்படி பூ மாதிரி வரும். இதான் இங்க பாருங்க. இனி நாங்கள் ப்ரௌனை போட்டுடுவோம். அடுத்து லாஸ்ட் ப்ரௌன் கலரோட ஃபினிஷ் ஆகுது. ஃபினிஷ் பண்ணி
அப்படியே மக்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பியூட்டிஃபுல்லான ஒண்டர்ஃபுல்லான கிறிஸ்மஸ் ட்ரீ கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எங்களுடைய பவித்ராவோட கைவண்ணத்தில் தான் இது அப்படியே உருவாயிருந்துச்சு இல்லையா? ஸோ நான் அதாவது வந்து ஃபைனல் அவுட்புட் இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அதை விட நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. ஸோ எங்களுடைய மக்களுக்குமே இது பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லையா? இன்றைய தின கிறிஸ்மஸ் தின சிறப்பு நிகழ்ச்சிகளை அருமையான விடயத்தை உங்களுக்காக செய்து காட்டியிருப்போம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிரயோசனமாகவும் இருக்கும், அதே சமயம் என்டர்டெயின்மெண்ட்டாகவுமே இருந்திருக்கும். அப்படின்னு சொன்ன என்னை வச்சு ரொம்ப நல்லா வேலை வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல இயலும். ஸோ என்னுடைய பங்களிப்புமே இந்த கேக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கும் கூட ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் செய்த கேக்கியா அப்படின்னு சொல்லி சரிங்க. அப்படி இவ்வளவு நேரம் பார்த்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள். ஸோ உங்களுக்குமே ரொம்ப நன்றி. நாங்கள் அழைச்ச உடனே எந்த ஒரு தயக்கமின்றி ஓகே நான் செய்துதார் அப்படின்னு சொல்லி எங்களோட இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமை ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமை? எனக்கு ஒரு வேறு இடத்துல போய் செய்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறீங்க எல்லாருமே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் என்னை இதில் இன்வைட் பண்ணினதுக்கு. இனி நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் சொல்லணும் எந்த கேக் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேக்கை வந்து வெட்டி டேஸ்ட் பண்ணுற அளவுக்கு மனசு வரலைங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதை வெட்டி குழம்பு பண்ணுமே என்ற ஒரு ஃபீல், அந்த கில்ட்டி ஃபீல்டாகவே இருந்துட்டு இருக்குது. சரி, இப்போ நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரம் வந்தாச்சு. இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை நேர்களுக்குமே நன்றி. தொடர்ந்தும் கொலிமரி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி நேர்களே. ஹோலிமேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.